நெல்லை மாவட்டம் முக்கூடல் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற முத்துமாலை அம்மன் திருக்கோவில் ஆணி திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்ற விழாவாகும். இத்திருவிழா 11 நாட்கள் நடைபெறும். இத்திருவிழாவில் தொடக்க நிகழ்ச்சியான கொடியேற்றம் இன்றைய தினம் கோலாகலமாக நடைபெற்றது. இதனையொட்டி அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு பல்வேறு சிறப்பு பூஜைகள், யாக கேள்விகள் நடைபெற்றது. தொடர்ந்து தாமிரபரணி நதிக்கரையிலிருந்து தீர்த்தம் எடுக்கும் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து யானை மீது கொடிப்பட்ட மற்றும் நகைப்பெட்டி எடுக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து மேலத்தாளம் வழங்க தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்திருக்கும் முத்துமாலை அம்மன் கோவிலுக்கு யானை மீது எடுத்து வரப்பட்டு கொடிப்பட்டம் வந்தடைந்ததும் கோவில் கொடிமரத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. பின்னர் கொடிமரத்திற்கு அபிஷேக, அலங்கார, தீப ஆராதனை நடத்தப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ரட்டனை கிராமம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த பெருவிழா கடந்த 26/6/2026 அன்று வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. மேலும் ஒவ்வொரு நாளும் மகாபாரத கதையின் வரலாறு நாடக நிகழ்ச்சியாக நடைபெறுகிறது. அதனை ஒட்டி 9ஆம் நாள் அம்மன் முற்பிறப்பும் நலாயினி வரலாறு என்ற நாடகம் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் ஸ்ரீ அர்ஜுன மகாராஜா மற்றும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் இரவு கிராம வீதியுலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். இன்றைய நிகழ்ச்சிக்கான உபயதாரர் மருத்துவ குல சமுதாயம் செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ரட்டனை கிராமம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த பெருவிழா கடந்த 26/6/2026 அன்று வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. மேலும் ஒவ்வொரு நாளும் மகாபாரத கதையின் வரலாறு நாடக நிகழ்ச்சியாக நடைபெறுகின்றது. அதனை ஒட்டி 10ஆம் நாள் கோகுலத்தின் சிறப்பும் ஜல கிரீடை என்ற நாடகம் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் ஸ்ரீ அர்ஜுனா மகாராஜா மற்றும் ஸ்ரீ திரௌபதி அம்மன், ஸ்ரீ சுபத்திரை ஆகிய தெய்வங்கள் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் இரவு கிராம வீதியுலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். இன்றைய நிகழ்ச்சிக்கான உபயதாரர் யாதவர் குல சமுதாயம். ஈரோடு மாவட்டம் லட்சுமி நகர் பகுதியில் அருள்மிகு லட்சுமி நரசிம்மர் மடம் அமைந்துள்ளது. இங்கு சனிக்கிழமையன்று சிறப்பு பூஜையானது நடைபெற்றது. அருள்மிகு லட்சுமி நரசிம்மர் பல்வேறு விதமான மலர் மாலைகளும் தங்க ஆபரணங்களும் கூடிய சிறப்பான அலங்காரத்தில் காட்சியளித்தார். தொடர்ந்து பல்வேறு விதமான நாம வாழைகள் கூறி தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அருள்மிகு லட்சுமி நரசிம்மரின் அருளை பெற்று சென்றனர். தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் அருகே உள்ள கோடாங்கிப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ளது நூற்றாண்டு பழமையான தீர்த்த தொட்டி ஸ்ரீ ஆறுமுக நயினார் திருக்கோவில். இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இக்கோவில் குடமுழுக்கு விழா 14 ஆண்டுகளுக்கு பின் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. உபயதாரர்கள் முருகப்பா குழுமத்தின் பங்களிப்புடன் திருப்பணிகள் நடைபெற்ற நிலையில் நேற்று முன்தினம் முதல் யாகசாலைகள் அமைக்கப்பட்டு 4 கால பூஜைகள் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை வேத மந்திரங்கள் முழங்க, அரோகர முழக்கம், வெண்ணை முட்ட, மூலவர் சன்னதி மற்றும் ராஜ கோபுர விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி சிவாச்சாரியர்களால் குடமுழுக்கு நடத்தப்பட்டது. பின்னர் மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இவ்விழாவில் தேனி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரளாக பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு புனித நீர் மீன் மோட்டார்கள் மூலம் தெளிக்கப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்ட இந்த மகா கும்பாபிஷேகத்தில் முருகப்பா குழுமத்தினர் 5 வகையான அறுசுவை உணவுகளை படைத்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தேய்பிறை பஞ்சமியன்று உக்ர தெய்வங்களான வாராகியம்மன், பிரத்யங்கரா தேவி, மகா காளி உள்ளிட்ட தெய்வங்களை வழிபடுவது வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்களை போக்கும், எதிர்மறையாற்றல், கண் திருஷ்டி போன்றவை விலகும் என்பதோடு மட்டுமல்லாமல் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய தோஷங்களையும் போக்கும். ராசிபுரம் ரயில் நிலையம் அருகே உள்ள ஸ்ரீ காளியம்மன் கோவிலில் உள்ள ஸ்ரீ
ஞான வாராகியம்பாள் பீடம் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆனி மத தேய்பிறை பஞ்சமி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேய்பிறை பஞ்சமியில் வாராகியம்பாளை வழிபட்டால் பூர்வ ஜென்ம கர்ம விலகும், திருமண தடை நீங்கும், குடும்ப ஒற்றுமை தழைத்தோங்கும், குழந்தை பாக்கியம் கிட்டும், சகல ஐஸ்வர்யங்கள் கிட்டும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இவ்விழாவில் கோவில் அர்ச்சகர் கணேசன் தலைமையில் கோவில் வளாகத்தில் உள்ள ஞான வாராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. ஏராளமான பெண்கள் அம்மனுக்கு நெய் தீபம், தேங்காயில் தீபம் ஏற்றி பல்வேறு வேண்டுதலுக்காக பிரார்த்தனை செய்தனர். இதனைத் தொடர்ந்து வாராகி அம்பாளுக்கு பால், இளநீர், தேன் உள்ளிட்ட நறுமண திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. விழாவின் சிறப்பம்சமாக வாராகி அம்பாளுக்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இவ்விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்று வாராகி அம்மனை வழிபட்டு சென்றனர். அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகர் சிபி கண்ணையா தெருவில் பழைய பஸ் நிலையம் அருகில் ஸ்ரீ வெற்றி விநாயகர் திருக்கோவில் கால்கொள் விழா சிறப்பாக நடைபெற்றது. மேலும் 50ஆம் பொன்விழா ஆண்டு சிறப்பு பூஜை நடைபெறுவதை முன்னிட்டு அருள்மிகு வெற்றி விநாயகர் சிறப்பு பூஜை செய்து கால்கொள் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த கால்கொள் விழாவினை ராசிபுரம் ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவில் அர்ச்சகர் சிவஸ்ரீ உமாபதி சிவாச்சாரியர் கலந்து கொண்டு சிறப்பு பூஜைகள் செய்து கால்கொள் விழாவினை செய்து வைத்தார். இந்த கால்கொள் விழாவில் இப்பகுதியை சேர்ந்த பக்தர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டார்கள். பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் கண்ணையா தெருவில் உள்ள கற்பக வெற்றி விநாயகர் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இக்கோவிலில் பொன்விழா ஆண்டை தொடர்ந்து கோவில் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கோவிலில் விநாயகர் சிலை அமைக்க 5.5 அடி உயர விநாயகர் சிலை வடிவமைக்கப்பட்டது. இதற்கான கும்பாபிஷேக விழாவை தொடர்ந்து முன்னதாக கணபதி பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து சனிக்கிழமை முதல் கால ஹோம பூஜையும், வாசு பூஜை, பீடத்தில் விநாயகர் சிலை நிலைநிறுத்துதல், மருந்து சாத்துதல் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பின்னர் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 2ஆம் கால யாக பூஜையும், இதனைத் தொடர்ந்து பல்வேறு பூஜைகளும் நடத்தப்பட்டு கோபுர கலச பூஜையும் நடைபெற்று மூலவர் கோபுரத்திற்கு புனித நீர் ஊற்றி சிவாச்சாரியார்கள் கும்பாபிஷேகத்தை நடத்தினர். அதன் பின்னர் கோமாதா பூஜை, சுவாமிக்கு தசா தரிசன நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இவ்விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடுகள் நடத்தினர். அனைவருக்கும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இந்த விழாவில் முன்னாள் அமைச்சர் மா மதிவேந்தன், நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார், நகர திமுக செயலாளர் சங்கர், நகரமன்ற தலைவர் ஆர் கவிதா சங்கர், தொழிலதிபர் என் பாலசுப்ரமணியம், கௌரவ பலிஜுவார் நாயுடுகள் சங்க தலைவர் சிட்டி வரதராஜன் உள்ளிட்ட ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை மற்றும் சுபமுகூர்த்த நாளான இன்று பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் பக்தர்கள் 3 மணி நேரம் வரை காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை மற்றும் சுப முகூர்த்த நாளை முன்னிட்டு பக்தர்கள் திரளாக குவிந்தனர். அதிகாலை முதலே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பழனிக்கு வருகை தந்தனர். பக்தர்கள் அதிகாலை நேரத்திலே மலைக்கோவிலுக்கு செல்ல கிரி வீதி மற்றும் சன்னதி வீதிகளில் பக்தர்கள் திரண்டதால் பக்தர்கள் கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு குடமுழுக்கு நினைவரங்கும் வழியாக மலைக்கோவிலுக்கு செல்லும் வகையிலும், மலைக்கோவிலில் இருந்து கீழிறங்கும் பக்தர்கள் படிப்பாதை வழியாக வரும் வகையிலும் ஒரு வழிபாதை திறக்கப்பட்டது. இதனிடையே மீன் இழுவை ரயில் நிலையம் மற்றும் ரோப்கா நிலையங்களில் பக்தர்கள் கூட்டம் டிக்கெட் பெறுவதற்கும் மலைக்கோவிலுக்கு செல்வதற்கும் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. மலைக்கோவிலில் 10 ரூபாய், 20 ரூபாய், 100 ரூபாய் மற்றும் பொது தரிசன வரிசைகளிலும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்து வழிபட்டனர். கோவிலின் உட்பிரகாரம், ராஜகோபுரம் பகுதி, தங்கரது நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. பலர் குடும்பத்துடன் மற்றும் காவடி, பால்குடம் உள்ளிட்ட நேர்த்தி கடன்களை செலுத்தியும் சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும், கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தவும் கோவில் நிர்வாகம் மற்றும் அடிவாரம் காவல்துறை சார்பில் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும், கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தவும் கோவில் நிர்வாகம் மற்றும் அடிவாரம் காவல்துறை சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது.
நகரின் முக்கிய பகுதிகள், கிரி வீதிகள், மலைக்கோவில் வளாகம் மற்றும் போக்குவரத்து மையங்களில் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை சுபமுகூர்த்த நாளான இன்று பழனி நகரம் முழுவதும் பக்தர்கள் கூட்டம் காணப்பட்ட நிலையில் மலைக்கோவிலில் நாள் முழுவதும் பக்தர்களின் வருகை தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. சேலம் மாவட்டம் அரியானூர் பகுதியில் பிரசித்தி பெற்றதும் பழமை வாய்ந்ததுமான 1008 சிவாலயத்தில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை தொடர்ந்து மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சிறிய மலையை சுற்றியும் உள்ள 1008 சிவலிங்கத்திற்கும் வாழைமர தோரணங்கள், மலர் மாலைகள் அணிவித்து சிறப்பாக அலங்கரித்தனர். ஆலய வளாகத்தில் ஹோம குண்டங்கள் அமைத்து யாகசாலையில் கலச பூஜைகள் நடைபெற்றது. பக்தர்கள் பட்டு வஸ்திரம், பூர்ணாகதி பொருட்கள், பட்டு சீர்வரிசைகளை பிரகாரமாக எடுத்து வர செய்து ஹோம குண்டத்தில் சமர்ப்பித்தனர். தொடர்ச்சியாக யானை, குதிரையை தொடர்ந்து நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க கலச புறப்பாடு நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத கும்ப கலசத்தில் உள்ள புனித நீரால் ராஜகோபுரத்தில் உள்ள அனைத்து கலசத்திற்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்பு கலசத்திற்கு மாலை அணிவித்து கற்பூர தீபாராதனை காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ அருணாச்சல சுந்தரேஸ்வரர், உமையாம்பிகை அம்பாளுக்கு கலசத்தில் உள்ள புனித நீர் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மை அப்பனுக்கு பச்சை பட்டு வஸ்திரம் கட்டி மலர் மாலை அணிவித்து பஞ்சகற்பூர ஆரத்தியுடன் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. மேலும் நந்தி பகவான் உற்சவர்களுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். பக்தர்கள் மீதும் கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட புனித நீர் தெளிக்கப்பட்டது. அன்னதானமும் வழங்கப்பட்டது. புதுச்சேரியின் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மணக்குள விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகத்திற்கான பூர்வாங்க பணிகள் நேற்று காலை பாலாலய நிகழ்வுடன் தொடங்கின. இதையொட்டி விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை மற்றும் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், விக்னேஷ் கண்ணன் எம்எல்ஏ உட்பட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோவில் கட்டிட பராமரிப்பு, வண்ணம் தீட்டுதல், தங்க முலாம் பூசப்பட்ட மேற்கூரை உள்ளிட்ட உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இந்த திருப்பணிகளை சுமார் 10 மாதங்களுக்குள் நிறைவு செய்ய கோவில் நிர்வாகமும் இந்து அறநிலைத்துறையும் திட்டமிட்டுள்ளன. திருப்பணிகள் நடைபெறும் காலத்திலும் தினசரி வழிபாடுகள், சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் வழக்கம் போல தொடர்ந்து நடைபெறும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பூஜை ஏற்பாடுகளை கோவில் சிவாச்சாரியார்கள் கணேஷ், நாகராஜ், சீனு ஆகியோர் மேற்கொண்டனர்.